ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சுட்டு அடுத்து 7 மேட்ச் வந்து 5 லாஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து யார் ப்ளேம் பண்றதுன்னு தெரியல. மேனேஜ்மெண்ட்டை ப்ளேம் பண்றதா, ரியான் பராக ப்ளேம் பண்றதா, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சாப்ஸ் அண்ட் சேஞ்ச் நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. சைட் ஸ்ட்ரெயின்ல அன்பார்ச்சுனேட்லி சந்தீப் சர்மா போயிட்டாரு. ரவி பிஷ்ணா என்ன தப்பு பண்ணாரு? ஏன் அவரை உட்கார வச்சிருக்கீங்க? அவர் தான் உங்களோட கோட்டு பவுலர், அவர் தான் உங்களுக்கு விக்கெட் டேக்கரா இருந்தாரு. அவரை நீங்க உட்கார வச்சிருக்கீங்க. ஹெட்மேயர் நம்பர் 3 ஆட விட மாட்டேங்கிறீங்க. ஹெட்மேயர் ஆன் அண்ட் ஆஃபா வச்சிட்டு இருக்கீங்க. தர்ஷன் சானகா எதுக்கு? தர்ஷன் சானகா வந்து நீங்க வந்து பவுலிங் கொடுக்குறீங்க அப்படின்னா தர்ஷன் சானகா யூஸ் பண்ணலாம். நீங்க பவுலிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு லுவாண்டி பெட்ரோலியஸ் ஆடிட்டு போங்க. லுவாண்டி பெட்ரோலியஸ் ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் பிளேயர் அச்சினே இருப்பாரு உங்களுக்கு. நீங்க நம்பர் 4ல இறக்கி எனக்கு தெரியல என்ன இதுவா போகுது. திரும்ப வந்து மிடில் ஆர்டர் வந்து இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. குஜராத் பவுலர்ஸ் ரொம்ப சூப்பரா போட்டாங்க. இன்னைக்கு வைபவ் சூரியவன்சிக்கு செட் பண்ண ஃபீல்டா இருக்கட்டும், எஸ்எஸ்விக்கு செட் பண்ணதா இருக்கட்டும், ஜுரேல செட் பண்ணதா இருக்கட்டும், ரஷீத் கான் இவ்வளவு நாளா சைலண்டா இருந்தாரு. கரெக்டா கமத் த மேன் கமத் த ஹார் அப்படிங்கிற மாதிரி பிளே ஆஃப் டயத்துல வந்துட்டு இவ்வளவு சூப்பரா போறாரு. இன்னும் அநியாயமா மைனஸ்ல நெட் ரன் ரேட்டை பிளஸ் ஆக்கி விட்டீங்க. என்னடான்னு பார்த்துட்டு மேட்ச் முடிச்சுட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் போடுறாங்க. ஜிடி போய் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எந்த பிச்சில் பேட் பாஸ் பண்ணோம், எந்த பிச்சில் போல் பாஸ் பண்ணோம் தெரியல. அந்த எந்த பிச்சில் வந்து நீ கோல் பாஸ் பண்ணமோ அந்த பிச்சில் போய் பேட் பாஸ் பண்ண போன மேட்ச். இந்த பிச்சில் வந்துட்டு கோல் பாஸ் பண்ணிருக்கேன், பேட் பாஸ் பண்ணிட்டு இருக்கணும், உனக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். நான் அதான் சொல்றேன்ல, நீ தாசன் சானகா பேட்டர் நம்பர் 8ல எதுக்கு இம்யூலேஷன் லாஸ் தடுக்கிறதுக்கோசம் வச்சிருக்கியா? எனக்கு தேவையில்லை. இட்மேரும் தேவையில்ல, தாசன் சானகம் தேவையில்லை. லுவாண்டி பிரிட்டிஷ் மேல ஆடிக்கோ. நீ நம்பர் 4 தான் விளையாட போற. நீ இட்மேர் நம்பர் 5, 6னா நீ அதுக்கு பதிலாக லுவாண்டி கூட வேணாம், ரவி சிங் ஆடிக்கோ. ஆடு மேலே தூக்கி உள்ள போட்டு ஆடு.